மிமி எலி மற்றும் துகள்களின் மலை. ஒரு பரபரப்பான சமையலறையில் மிமி என்ற ஒரு சிறிய எலி வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு இரவும் மனிதர்கள் ரொட்டியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு எங்கும் துகள்களை விட்டு செல்வதை அது கவனித்துக் கொண்டிருந்தது. பெரிய எலிகள் எப்போதும் அந்த துகள்களை முதலில் பிடித்து விடுவார்கள். நீ உணவு சேகரிக்க மிகவும் சிறியது என்று அவர்கள் கிண்டல் செய்தார்கள். நீ எப்போதும் பசித்தே இருப்பாய். மிமிக்கு வருத்தமாக இருந்தது. அதே நேரத்தில் மன உறுதியும் வந்தது. நான் சிறியதாக இருக்கலாம் என்று அது நினைத்தது. ஆனால் நான் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய முடியும். அதே துகள்களை துரத்துவதற்கு பதிலாக மிமி சமையலறையை கவனமாக சுற்றி பார்த்தது. குளிர்சாதன பெட்டியின் பின்னால் தினமும் துகள்கள் உருண்டு வந்து சிக்கிக் கொள்ளும் ஒரு மூலையை அது கண்டுபிடித்தது. ஒவ்வொரு இரவும் அது ஒரு துகளாக எடுத்து சென்று அலமாரியின் கீழ் இருந்த தனது சிறிய சேமிப்பு இடத்தில் வைத்தது. ஒரு துகள், பின்னர் இன்னொரு, அதன் பின் இன்னொரு. மற்ற எலிகள் சிரித்தன. எவ்வளவு மெதுவான வேலைக்காரன் என்று பெரிய துண்டுகளுக்காக அவர்கள் சண்டையிட்டனர். பின்னர் ஒரு குளிர்கால வாரத்தில் மனிதர்கள் விடுமுறைக்கு சென்றார்கள். சமையலறை சுத்தமாகவே இருந்தது. ரொட்டி இல்லை, பிஸ்கட் இல்லை, துகள்களும் இல்லை. பெரிய எலிகள் பதற்றமடைந்தன. சாப்பிட ஒன்றுமே இல்லை என்று அவை அலறின. ஆனால் மிமி அமைதியாக தனது சேமிப்பு இடத்திற்கு சென்றது. அங்கே அது தினம் தினம் சேகரித்திருந்த சிறிய துகள்களின் மலை இருந்தது. அதற்கு தனக்கு போதுமானதையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கும் உணவு இருந்தது. மற்ற எலிகள் அதிர்ச்சியடைந்தன. நீ இதை எப்படி செய்தாய் என்று கேட்டன. மிமி சிரித்தது. நான் பெரியதாக இருக்க முயற்சிக்கவில்லை, நான் தொடர்ச்சியாக இருக்க முயன்றேன். அது தனது உணவை பகிர்ந்து கொண்டது. அனைவரும் அந்த குளிர்கால நாட்களை கடந்து வாழ்ந்தனர். நீதி: சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் பெரிய பலனை உருவாக்கும். அளவு அல்லது வேகத்தை விட தொடர்ச்சி அதிக வலிமையானது.